கிறிஸ்தவனா வாழ்ந்தா இப்படி தாண்டா வாழணும் அப்படின்னு சொல்லி சுட்டு கொல்லப்பட்ட சார்லி கிரக் அவருடைய நினைவஞ்சலி கூட்டம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு லைவ் ஸ்ட்ரீம்ல நடந்தது. அமெரிக்க தேசத்துல அநேக போதகர்கள், பெரிய பெரிய போதகர்கள், வர்ஷிப் லீடர்ஸ், ஒரு பெரிய ரிவைவலே அந்த இடத்துல லட்சக்கணக்கானோர் கூடியிருந்தாங்க. ஓகே, வேற லெவல். ஓகே, கிறிஸ்துவ பிலீவ் பண்றதெல்லாம் மேட்ரு இல்லை, கிறிஸ்துவ ஃபாலோ பண்றோமா அப்படின்றதான் மேட்ரு. லைவா என் ஜென்ரேஷன்ல அதை நான் பார்த்தேன். நிறைய பேர் சொல்லி காதுல கேள்விப்பட்டிருக்கேன், பைபிள்ல நிறைய விசுவாசங்கள், அற்புதமான காரியங்களை படிச்சிருப்போம். ஆனா லைவா சாட்சியா வாழ்ந்து காட்டுறோமா அப்படின்னா வாழ்ந்து காட்டுங்க. அநேக போதகர்கள் அநேக காரியங்களை பேசினாங்க அந்த இடத்துல. அதெல்லாம் நான் இங்கிலீஷ் மீடியம் கூட இல்லை, ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சம் புரியுது. அந்த எண்ட் எரிகா கிரக் அவருடைய மனைவி, லைக் 2 குழந்தைக்கு அம்மா, ஸோ அவரும் மறைத்துட்டாரு. ஓகே, அந்த சுட்ட அந்த பையன் இருக்காரு பாருங்க, டெய்லர் ஜேம்ஸ் ராபின்சன், 22 வயசு பையனை நான் மன்னிக்கிறேன். இன்னைக்கு எத்தனை பேருக்கு ஆக்சுவலா நான் சர்ச்சுக்கு போறேன், என் பேர் அகஸ்டின், ஜெபஸ்டின், மத்தேயு, மார்க், லூக்கான் பேர்லாம் வச்சுக்கிறோம், எல்லாம் பண்றோம். ஆனா பெயர் கிறிஸ்தவர்களா, ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களா வாழ்ந்துட்டு இருக்கமே தவிர நான் யாரையும் குறை சொல்ல. இங்க இன்னைக்கு நம்மள நிறைய பேர், நானும் அப்படிதான் இருந்தேன். ஓகே, இந்த சார்லி கிரக் மரணத்துக்கு அப்புறம் ஒரு எழுப்புதல் எனக்குள்ள. ஓகே, நானும் ரசிக்கப்பட்டேன், திரும்ப பேக் அடிச்சேன், திரும்ப வந்து ஆண்டவர் மண்டை மேல போட்டு ஒழுங்கா இல்ல அச்சு விட்டுருவேன்னு சொல்லிட்டாரு. ஸோ அதான் நான் உங்களுக்கு இதை சொல்றேன். லைக் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்றோமானா கொஸ்டின் மார்க்கா இருக்குல்ல. அந்த வீடியோ எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. கண்ணீரோட நான் மன்னிக்கிறேன். ஓகே, இதே நம்ம வீட்டில் நம்ம அம்மா அப்பா நம்ம குடும்பத்தில் ஒருத்தவங்களுக்கு ஆச்சுன்னா அந்த எண்ணம் நமக்கு இருக்குமா, அச்சு ஒண்ணுண்டா இன்னைக்கு நம்ம நான் மட்டும் கிறிஸ்டினாவில குத்தி விட்டுருவேன். நானே அப்படி நிறைய வாட்டி பண்ணியிருக்கேன், சத்தியமா சொல்றேங்க. வசனத்தைப்படி வாழ்ந்து காட்டிட்டாங்க பாருங்களேன். எபேசியர் 4:32 ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னிப்பது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது? வேதம் நான் சொல்லுது, வேதத்தை தான் ப்ரீச் பண்றோம். நம்ம மனுஷன் தான் இல்லைன்னு சொல்ல, முடிஞ்ச அளவுக்கு தயவாயும் மன உருக்கமாயும் இருக்குன்னு தான் கர்த்தர் சொல்றாரு. அதை நான் பார்த்தேன். ட்ரம்ப் கூட இருக்கான். ட்ரம்ப் தான்ப்பா இப்போ பிரசிடென்ட், அடுத்து வரல. ஓகே, அந்த பொலிட்டிஷியன் இவங்கலாம் த பெஸ்ட் டிபேட். ஓகே, சார்லி கிரக் மாதிரி வாழ்றது ஒரு வாழ்க்கை ஆண்டருக்காக வாழ்ந்து சாணுண்டான்னு ஒரு முடிவு நான் எடுத்திருக்கேன். எத்தனையோ வாலிபர்கள் இன்னைக்கு எடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ட்ரம்ப் பிரசிடென்ட்டே கூட இருக்கான் கைக்குள்ள. அவனை சுட்டு விடுறதுக்கு, அச்சு விடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? உண்மையாவே நம்ம ஊர்லலாம் அச்சு விட மாட்டாங்க, இந்தியாவில் இந்த பனிஷ்மெண்ட்லாம் இல்லை, அங்கெல்லாம் முடிச்சு விட்ருவாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அவனை ஜீவனோட வச்சிருக்காரு கடவுள். அதாவது கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற உண்மையான கிறிஸ்தவன் கண்டிப்பா அதை மன்னிப்பான். நானே நினைச்சேன் ஓகே எப்படா அடிப்பாங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்ல அந்த வீடியோவை. ஆனா லைக் பாருங்களேன், ஒரு கிறிஸ்தவனை எனக்கும் அந்த எண்ணம் இல்லை, ஆனா சொந்த கணவனை சுட்டவனை மன்னிக்கணும்னு சொல்றாரு. நீங்க எத்தனை பேர் அடுத்தவங்களை மன்னிச்சு வாழ்றீங்கன்னு தெரியல. சும்மா பெயர் கிறிஸ்தவனாவோ, ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவனாவோ, பைபிளை படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிலாம் வாழாதீங்க. அவருக்காக நில்லுங்க, கர்த்தர் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார். ஜஸ்ட் ஃபாலோ த வேர்ட். ஓகே, டோன்ட் ஜஸ்ட் ஒன்லி பிலீவ். புரியும்னு நினைக்கிறேன். Love you. God bless you everyone. Pray for me. I'll pray for you.